இந்த அகிலத்தை ஆக்குவதும் ஆளுவதும் உழைப்பவர்கள்தான். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் 550D கம்பிகள். ஆந்திர பிரதேச தேர்தலுக்காக தெலுங்கு தேசம் கட்சி ரொம்பவே வினோதமான ஒரு வாக்குறுதியை முன் வச்சிருக்காங்க. அதாவது தெலுங்கு தேசம் ஆட்சிக்கு வந்தா குறைந்த விலையில தரமான மதுபானத்தை வழங்குவோன்னு அந்த கட்சி வாக்குறுதியா கொடுத்திருக்கு. தெலுங்கு தேசம் கட்சியோட தலைவரும் ஆந்திர முன்னாள் முதல்வருமான சந்திரபாபு நாயுடு அங்க இருக்க குப்பம்ங்கிற சட்டசபை தொகுதியில போட்டியிடக்கூடிய நிலையில அங்க அவரு பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காரு. அப்பதான் அவர் ரொம்ப வினோதமான ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்காரு. இது தொடர்பா அவர் பேசும்போது 40 நாட்களுக்கு அப்புறமா தரமான மதுபானம் கிடைக்க உறுதி செய்வோம், அதுவும் தரமான மதுபானத்துடைய விலைய குறைக்க போறோம், இதை நான் உங்களுக்கு வாக்குறுதியாவே கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு. இளைஞர்களோட கோரிக்கையை ஏற்று மது விலை குறைக்கப்படும்னு தெரிவிச்சிருக்காரு. இது தொடர்பா குப்பம் தொகுதியில பிரச்சாரம் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, அனைத்து பொருட்களோட விலையும் விண்ணை முட்டக்கூடிய அளவுக்கு உயர்ந்துருச்சு. குறிப்பா மதுபானங்களோட விலை எங்கேயோ போயிடுச்சு. நான் என்னோட பேச்சுல மதுபானங்களோட விலை குறித்து பேசுறப்பெல்லாம் இளைஞர்கள் ஆரவாரம் பண்றாங்க. மதுபானங்களோட விலையை குறைக்கணும் அப்படின்னு அவங்க வலியுறுத்துறாங்க. 60 ரூபாயில இருந்த மதுபானங்களோட விலை 200 ரூபாயா உயர்ந்துருச்சு. அதுலயும் 100 ரூபாய தன்னுடைய சொந்த பாக்கெட்டுக்கு வரா மாதிரி செஞ்சுட்டாங்க. ஆந்திர பிரதேசத்துல உள்ள ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அரசு 2019-2020 17,000 கோடிக்கு மேல கலால் வரி வசூலிச்சிருந்தது. ஆனா 2022-23 சுமார் 24,000 கோடியா அதை அதிகரிச்சிருக்கு. ஆந்திராலையுமே தமிழகத்தை மாதிரி அரசுக்கு சொந்தமான கடைகள் மூலமா மட்டும்தான் மதுபானம் விற்பனை செய்யப்படுது. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி அரசு தரமற்ற மதுபானங்களை விற்பனை செய்யறதா சந்திரபாபு நாயுடு ஏற்கனவே பலமுறை குற்றம் சாட்டியிருக்காரு. தரமற்ற மதுவை கொடுக்கக்கூடிய அதே நேரத்துல விலையை மட்டும் உயர்த்தி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் லாபம் அடைகிறதாவும் அவரு தெரிவிச்சிருக்காரு. அதே போல ஆந்திரால சந்திரபாபு நாயுடுவோட கூட்டணி அமைச்சிருக்க ஜனசேனா கட்சி தலைவர் பவன் கல்யாணும் இதே விவகாரத்தை எடுத்து பேசியிருக்காரு. அவரு போட்டியிடக்கூடிய பிதாபுரத்தில் நடந்த பேரணியில அவர் பேசும்போது, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி விற்கக்கூடிய மதுவை தொடர்ந்து குடிச்சா மக்கள் நோய்வாய்ப்படுவாங்க. முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி மது விற்பனை மூலமா 40,000 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிருக்காரு. மேலும் மது வாங்க டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை ஏற்க மறுக்கிறாங்க. அதற்கான காரணமும் தெரியல. பணம் எங்க போகுது? ஒட்டுமொத்த மது விற்பனையில 74% மதுவை வெறும் 16 நிறுவனங்கள் தான் சப்ளை பண்றாங்க. அது ஏங்கிறது புரியலன்னு தெரிவிச்சிருக்காரு. ஆந்திர மாநில பாஜக தலைவர் டி புரந்தேஸ்வரியும் மாநிலத்துல அரசு செய்யக்கூடிய மது வியாபாரம் குறித்து விசாரணை நடத்தணும்னு வலியுறுத்தி இருக்காங்க. ஆந்திரால லோக்சபா தேர்தலோட சட்டசபை தேர்தலும் நடக்கக்கூடிய நிலையில மதுபான விவகாரம் மிகப்பெரிய பிரச்சனையா வெடிச்சிருக்கு. தேர்தல்ல இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு வல்லுநர்களும் குறிப்பிடுறாங்க. இந்த நிலையில தான் தரமான மது குறைந்த விலைக்கு விற்பனை செய்யப்படும்னு சந்திரபாபு நாயுடு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. இந்த அகிலத்தை ஆக்குவதும் ஆளுவதும் உழைப்பவர்கள்தான். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் 550D கம்பிகள்.